ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியிலிருந்து நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இந்த உலகத்தில் நம்ம ஒரு பார்வையற்றவர்களைப் போல தான் வாழ்கிறோம். அடுத்த வருஷம் என்ன நடக்கும் தெரியாது, 10 வருஷங்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது. போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போகிறோம். ஆபிரகாமை குறித்து வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆனால் ஒன்றை மாத்திரம் கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு நல்ல வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21. வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்கிற சத்தம் கேட்கும். கர்த்தர் வசனத்தின் மூலம் பேசுகிறார், பாடல் மூலம் பேசுகிறார், தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார், சொப்பனத்தில் தரிசனத்தில் பேசுகிறார். பாருங்க, 1988 ஒரு வித்தியாசமான ஒரு பனிச்சறுக்கு விளையாட்டு நடந்தது. அதுல 2 பேரும் ஒரே நேரம் விளையாடி வெற்றி பெற வேண்டும். அதுல என்ன ஆச்சரியம் கேட்கிறீங்களா? ஒருவர் நன்றாய் பார்வை உள்ளவர், ஒருவர் பார்வை இழந்தவர். பார்வையற்ற மக்களையும் என்கரேஜ் பண்றதுக்காக அப்படி பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்வையற்றவருக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. சமதளமான ஐஸ்ல பனிக்கட்டி இடத்துல வலதுபுறம் இடதுபுறம்னு சொல்லி ரைட் லெஃப்ட் சொல்லி அவரை ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. பிற்பாடு என்ன பண்ணியிருந்தாங்க, சர்க்கிளான பகுதி கொண்டு போனாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாங்க, பார்வை உள்ளவர் வலது இடது என்று சொல்லும் போது கவனித்து அப்படி நடங்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா? சர்க்கிளான பாதையிலே கொண்டு விட்டார்கள். 2 பேரும், அவர் பார்வை இல்லாதவர், எவ்வளவு அடி பாலம் தெரியாது, எவ்வளவு அடி ஆழம் தெரியாது, எவ்வளவு அடி உயரம் தெரியாது, எந்த டர்னிங் தெரியாது. ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியும், எனது பக்கத்தில் வருகிறவர் பார்வை உள்ளவர். அவர் சொல்ற வசனத்தை வார்த்தையை மட்டும் கவனிச்சுட்டே இருந்தார். அவர் அப்படி சறுக்கும்போது லெஃப்ட்ல போவார், ரைட்ல போவார். சரியான இலக்கை அடைந்து விட்டார்கள். இந்த உலகத்தில் நாம் அப்படித்தான் பார்வையற்றவர்களை போல வாழ்ந்து வருகிறோம். சாலமோன் பாருங்க, சவுல் ராஜா, வாழ்க்கை முடிந்த தாவீது, ரெகொபெயாம், இப்ப யெரொபெயாம் வருகிறான். சாலமோன் மரித்த போது யெரொபெயாம் வருகிறான். ஜனங்கள் எல்லாரும் 10 கோத்திரங்களை வரை சார்ந்து கொண்டார்கள். 10 கோத்திரங்கள் சார்ந்து கொண்டு நன்றாக இருப்பார்கள் என்று எண்ணினால் இவர் விக்கிர வழிபாடை சார்ந்து விட்டார். தானிலும் பெத்தேலிலும் விக்கிரங்களை வைத்து ஜனங்களை தப்பாய் நடத்தினார். இதை அறிந்த தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார் எச்சரிப்பதற்கு. தீர்க்கதரிசி போனார், எச்சரித்தார். பலிபீடம் வெடித்தது, கை மடக்க முடியவில்லை. சொன்னது போல ராஜா கூப்பிட்டது கூட வரல, தைரியமா போயிட்டார். நடந்த சம்பவம் தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி, பொய்யான தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி நல்ல தெய்வ மனிதனை திசை திருப்பி விட்டான். சிங்கம் கடித்து கொண்டு விட்டது. பிசாசு கட்சிக்கிற சிங்கம் போல இவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி தருகிறான். எங்க போவதுன்னு தெரியாது, பார்வையிட்டு தான் போகிறோம். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, அடுத்த வருஷம் என்ன நடக்கும் தெரியாது. ஒன்ன கவனிங்க, உங்களுக்கு பின்னால் ஒரு சத்தம் கேட்கிறது, மகனே இதுல போ, மகளே இதுல போ. வார்த்தையின் மூலம் பேசுவார். தேவ சத்தத்தை கேட்டு பழகுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். தேவ சத்தத்தை கேளுங்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் வருகிற தேவ சத்தத்தை கேட்டு சரியாய் நடங்கள். எவ்வளவு பள்ளங்கள் வந்தாலும், எவ்வளவு வளைவுகள் வந்தாலும், மேடுகள் வந்தாலும் சரியான இலக்கை அடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதியும். நன்மை கிருபை தொடரட்டும். சரியான இலக்கை நோக்கி தொடர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். Have a nice day.